நம்ம இந்த வீடியோல Redmi 9 ஓட full review தான் பார்க்க போறோம். சோ வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். So first நம்ம இந்த ஃபோனோட டிஸ்ப்ளே பார்த்துடலாம். So Redmi 9 ஓட டிஸ்ப்ளே எத்தனை இன்ச்னு பாத்தீங்கன்னா 6.53 full HD டிஸ்ப்ளே அப்படினு சொல்லிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா வாட்டர் டிராப் நாட்ச் இருக்கு. அதுவும் இல்லாம Gorilla 3 ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. So உங்களுக்கு இந்த Gorilla Glass ஓட 3 ப்ரொடக்ஷன் என்னன்னு தெரியணும்னா அதுக்கான ஒரு செப்பரேட் வீடியோ போறேன், அதுல நீங்க பார்த்துக்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படினா வந்துட்டு இந்த ஃபோனோட கேமரா குவாலிட்டி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல 13 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்திருக்காங்க. 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார், 5 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சாரும் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஃபோன்ல மொத்தம் 4 கேமரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் கேமரா பார்த்துருவோம். ஃப்ரண்ட் கேமரான்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதில் வந்து 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்பச்சர்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2.0 அப்பச்சர், 27mm வந்து வைட் ஆங்கிளாக எடுத்துக்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1080p பிக்சல் 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் HDR மோடில் 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கலரில் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னென்ன கலர்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கிரேன்னு சொல்லியிருக்காங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு க்ரீனிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பர்பிள். ஸோ இதுக்கான விளக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கீழே இருக்குது, நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கலாம். ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் நான் கொடுத்துருப்பேன் எவ்வளோ விலைக்கு வருதுன்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃபோனோட பேட்ரி கெப்பாசிட்டி. இந்த ஃபோனில் வந்து பேட்ரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து 18 வாட்ஸ் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து இன்பில்டாக வந்து அவங்க ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்க போகிறதா இல்லையா அப்படின்னு எந்த இதுவும் சொல்லலை. ஸோ நம்ம பாக்ஸ் வந்தோடனே பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து எந்த பிளாட்ஃபார்மில் வந்து ரன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா Android 10ல் MIUI வந்து 12 அவங்க அப்டேட் பண்ணியே கொடுக்குறாங்களாம். ஸோ இதில் ப்ராசஸர்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா MediaTek Helio G80 யூஸ் பண்ணுறாங்க. GPUன்னு பார்க்கும்போது Mali G52 GPU வந்து யூஸ் பண்ணாங்க. அதுக்கான ஒரு தனி வீடியோ போடுற Mali GPUக்கு அது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஃபோனோட ப்ரைஸும் இது என்றைக்கு வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ 3+32GB வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பில் வந்துட்டு 149க்கு வந்து €149க்கு வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதே 4+64 பார்த்திங்கன்னா 179க்கு வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஜூன் 18 வந்து ஸ்பெயினில் இது வந்து லான்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க.